ஹாய் ஹலோ வெல்கம் டு எம்கேடிஎன்பிசி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேஃபில் வந்து பொது தமிழுக்கு வந்து புக்கு போட்டிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரே புக்கு கிடையாது, மொத்தம் 3 புக்கு. ஓகேயா, இப்போ வந்து பார்ட் 1 வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அது பார்ப்போம். ஃபுல் புக் பற்றின டீட்டெயில் நான் வந்து சொல்லிடுறேன், உள்ளே நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி அவங்களே அவங்க சேனலில் வீடியோ போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நான் அதை உங்களுக்கு தெளிவாக நீட்டாக நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது வந்து சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்தாங்க. அந்த சாம்பிள் பிடிஎஃப் பற்றின டீட்டெயில் தான் நான் சொல்ல போகிறேன். ஓகேயா, நான் நல்லாவே சொல்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இதான் இது. இந்த ஃப்ரண்ட் பேஜே பாருங்களேன், இந்த அட்டையே பாருங்களேன், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அந்த ஃபோட்டோவோட இது இங்கே வந்து பவனந்தி முனிவர் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. இவர் ஓலைச்சுவடி வச்சுருக்காரு. ஸோ இது நல்லாயிருக்கு. அதாவது இந்த புக்கு பற்றி என்னென்னா, மொத்தம் 376 பக்கம் இருக்குது. ஸோ டோட்டல் பேஜஸ் வந்து 376. ஸோ 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அதாவது இந்த புக்கோட ரேட்லேருந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கொரியர் இல்லாட்டி போஸ்ட்டில் வாங்கினா அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா www.tafisacademy.in ஷாப் இந்த லிங்க்கை இது பண்ணிங்கன்னா தேடிங்கன்னா அது வருது. ஸோ நானும் பண்ணி பார்த்தேன், ஆர்டர் போட்டு பார்த்தேன், வருது. ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ புக்கோட ரேட் வந்து 350 ரூபா. ஸோ இந்த புக்கு எதுனா பொதுத்தமிழ் புக்கு, அழகு 1, அழகு 2. அதாவது நம்ம டிஎன்பிஎஸ்சி வந்து டிசம்பர் 2024 ஒரு நியூ சிலபஸ் விட்டாங்க. அந்த சிலபஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 7 அழகு இருக்குது. ஸோ அதில் 2 அழகு சேர்த்து ஒரு புக்காக போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பாகம் 1. ஸோ ஓகேயா, ஸோ புதிய பாடத்திட்டம் படி தான் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இது. அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். நல்லாயிருக்கு பார்க்குறப்பவே. அந்த பொதிகை மலை, அந்த அகத்தியர் ஃபோட்டோ, ஸோ இதை நம்மளோட தமிழ்நாடு, இந்த பவனந்தி முனிவர், ஸோ இதெல்லாம் வச்சு போட்டிருக்காங்க. இவர் நம்ம ஆகாஷ் சார், எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆகாஷ் சார் மோட்டிவேஷன் படிக்காமல் கேட்காம டிஎன்பிசியே படிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஸோ புக்கு வந்து இவங்க மொத்தம் 60 பிரான்ச் வச்சுருக்காங்க. அந்த 60 பிரான்ச்லேயுமே எல்லா இடத்துலையுமே கிடைக்கிது. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம போய் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணுன்னாலும் நம்ம நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேயா, ஸோ இந்த 60 பிரான்ச் இருக்குது. இந்த 60 பிரான்ச்சில் எங்கனாலும் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த நம்பருக்குனாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இது. ஸோ புக்குக்கு வேணால் முன்னாடியும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க, இங்கேயும் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இது. ஸோ புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 376 பக்கம் இருக்குது. 350 ரூபா. 350 ரூபாவில் 10%னா அவ்வளவு 35 ரூபா. ஸோ அப்போ இதில் 35 கழிச்சோன்னா 320, 315. ஸோ புக்கோட ரேட் வந்து 315 ரூபா. ஓகேயா, ஸோ 315 ரூபா 10% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ பதிப்புரிமை கொடுத்துருக்காங்க. அந்த TAFIS அகாடமியோட ரைட்ஸ் இல்லாமல் யாருமே இந்த புக்கை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, பிரிண்ட் அடிக்கிறது, இல்லாட்டி ஜெராக்ஸ் போட்டு இது பண்ணுறது, ஸ்கேன் பண்ணி இந்த டெலகிராமில் PDF விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படி மீறினா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகேயா, ஸோ எல்லாேருக்கும் தேங்க்யூ சொல்லியிருக்காங்க. இந்த புக்கு உருவாக்குனவங்க, ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிவிட்டு, ஸோ இதுதான் சிலபஸ். டிஎன்பிசி கொடுத்த சிலபஸ் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழகு 1 எழுத்து இருக்கா, இதுக்கும் அழகு 2 இந்த இதுக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து புக்கு போட்டிருக்காங்க. ஸோ மொத்தம் அழகு 3, அழகு 4, அழகு 5, 6, 7ன்னு மொத்தம் 7 யூனிட் இருக்குது தமிழுக்கு. ஸோ இந்த 7 யூனிட்டுக்கு இன்னும் இதை புக்கு போடுவாங்க. ஸோ மொதல் 2 இது கொடுத்துருக்காங்க, இன்னும் 5 யூனிட்டுக்கு இருக்குது. ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்களேன். இந்த புத்தகத்தில் உள்ள பாகம் 1, 2 எல்லாமே வந்து பாகம் 1 கொடுத்துருக்காங்க. அதாவது அழகு 1, 2 மொதல் பாட்டாக கொடுத்துருக்காங்க. அழகு 2, 3 வந்து விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதுதான் சிலபஸ். ஸோ பேஜ் நம்பர்லாம் கொடுத்து என்னென்ன வரும், பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குரில் நெடி, லகர லகரம், இனெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அது சிலபஸ் தெரியுங்களே. ஸோ பார்க்குறதுக்கே ஒரு நல்ல இது இருக்குது. சூப்பராக ஒரு இன்டர்ஃபேஸ் நல்லாயிருக்கு. ஸோ பார்க்க, ஸோ படிக்கவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு புணர்ச்சின்னு என்னென்னு கொடுத்துருக்காங்க, எப்படி வரும் புணர்ச்சி வந்து. இது எல்லா புக்லேயும் உள்ளதா. நான் ஆல்ரெடி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி புக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன், புத்தா புக்கு ரிவ்யூ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நல்லா ஷேர் பண்ணி ட்ரெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாேருக்கும் நம்ம சொல்கிறது, போடுற கண்டென்ட்லாம் நிறைய பேர் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு புணர்ச்சி தெரியணும். ஸோ புணர்ச்சி எப்படி இருக்கும், என்ன ஏதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ
புணர்ச்சி தெரியும். இது வந்து சாம்பிள் பிடிஎஃப் தான். ஸோ அதனால் அவங்க என்னென்ன கொடுக்குறேன் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் உள்ளதெல்லாம் புக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஸோ நான் புக்கு வாங்கினா இல்லை புக்கு கிடச்சா நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா 3 புக்கு போடுறாங்க. ஸோ அதனால தான் நான் யோசிக்கிறேன். ஒரே புக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். அதான் எல்லாருக்கும் ஒரு சஜஷனாக இருக்குது. ஆனால் அவங்க 3 புக்கு போட்டு வைக்கிறாங்க. ஸோ பார்த்துக்கலாம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஸோ சந்தி பிள்ளை, சந்தினா என்ன, அது எல்லாமே அதோட இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சந்தி வந்து புணர்ச்சியில் வந்து விகார புணர்ச்சி 3 வகைப்படும். ஸோ புணர்ச்சி பற்றின இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டாஃப் மெட்டீரியல் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த தமிழ் எழுத்துக்கள், ஸோ அதில் இருக்கிற அந்த யூனிக்கான டேட்டா, லகரம், ஸோ இதுக்கெலாம் இந்த மயங்கொலிகள் ர ர ல ல ல ந ந ந ந அந்த இதெல்லாம் வந்து எப்படி இருக்குது, மொத்த மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8. ஸோ இதுக்கெலாம் மயங்கொலிகள் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் இருந்தால் விலைனா பொருளோட மதிப்பு, விலைனா இந்த விளைவிக்கிறது, விளைச்சல், இந்த விலைனா விருப்பம், விரும்பு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சுட்டெழுத்துக்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவும் இருக்குது. ஒருமைப்பன்மை, வேர்ச்சொல் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் வந்து மேட்ரு என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக் படி எல்லாம் போட்டிருக்காங்களா, பிரித்து கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரில. ஸோ சுரேஷில் பார்த்திங்கன்னா புது புக்கு பழைய புக்கு இந்த மாதிரி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க தான் புக் போட்டாங்க. இப்போ டேஃப்லையும் போட்டிருக்காங்க. ஸோ புக்கு நல்லா தான் இருக்குது. பார்க்கும்போதே படிக்க ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த பிறமொழி சொற்கள், அயற்சொல், தமிழ் சொல் இதெல்லாம் இது எனக்குமே அப்பப்போ தெரிய மாட்டேது. ஸோ அதனால் அந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். 1க்கு 2 புக்கு படிக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா பார்த்து இதுலேயும் ரெஃபர் பண்ணிக்கலாம், இதுலேயும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அங்கே கரெக்டாக 200 கொஸ்டின் தானே சேலஞ்சு. ஸோ அதுக்கு அவ்வளோ படித்தா போதும். ஸோ இது எழுத்துப்பிழை. அதுக்கடுத்து யூனிட் 1 முடிஞ்சிச்சு. யூனிட் 2 சொல்லதிகாரம், எதிர்ச்சொல் எடுத்து எழுதுறது. இந்த கொஸ்டினாகவே கொடுத்துட்டாங்க. இதில் எப்படின்னா அவங்க மற்ற புக்கில் எப்படி இருந்துச்சுன்னா இதுதான் எதிர்ச்சொல், இதுதான் எதிர்ச்சொல் அப்படி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அவங்க கொஸ்டின் மாதிரி கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்து இதில் எது வரும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆன்சர் வந்து பிளாக் கலரில் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு யானையோட பேர், இந்த ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. சுவர்னால் இதெல்லாம் இத்தனை சொல் இருக்குது, இது எல்லாமே இத்தனை சொல்லும் ஒரே ஒரு பொருள், சுவருங்கிற பொருள் தான் தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆண் யானையோட பேர், சிற்றாளினா யானைக்குட்டி, இதெல்லாம் புதுசாக இருக்குல்ல, நம்மளாம் படிக்காததாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தேடி படித்து இது பண்ணியிருக்காங்க. கறி, நம்ம இது எங்கேயோ படிச்சிருக்கோம், ஆனால் இந்தளவுக்கு டீட்டெயிலாக படிச்சிருக்கோமா தெரில. ஸோ அதனால் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழி, சொல்லும் பொருளும் அறிதல். இதுதான் இது நல்லாயிருக்கு. சொல்லும் பொருளும் அறிதல் 6லேருந்து 12 வரைக்கும் புதிய புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய புக் கொடுத்துருக்காங்களா தெரில. புக் வந்த பிறகு நம்ம பார்ப்போம், ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து சாம்பிள் பிடிஎஃப் ரிவ்யூ தான் போடுறேன். ஸோ அதுக்கடுத்து கோடிட்டு எடுத்து நிரப்புக. ஸோ பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, எழுதுதல் அப்படி வராது. ஸோ இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு, தலையணை எடு அப்படின்னு சொல்லுவோம், தலையணை அதான். தவக்காலை அப்படிமோ, தவளை அதான் இது. ஸோ ஊரணிக்கு போகிறேன் அப்படின்னா அதுக்கு உண்மையான பேர் வந்து ஊரணி. எழுதும்போது அப்படி தான் எழுதணும். புண்ணாக்கு, இந்த மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் அதுக்கு பேர் வந்து பின்னாக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. அதுக்கடுத்து எல்லாமே நல்லா தான் இருக்குது. பல பொருள் தரும் ஒரு சொல், ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த சாம்பிள் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. ஸோ உள்ளக்க கொடுத்துருக்க கண்டென்ட்லாம் சாம்பிள் பிடிஎஃப் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. ஸோ புக்கும் வாங்கிட்டு நான் ரிவ்யூ போடுறேன். ஸோ புக்கு 3 பார்ட்டாக இருக்குது, அதான் யோசிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு புக்கு வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு வேணுனாலும் வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த இதை ஃபாலோ பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் தான். எந்த புக்கு உங்களுக்கு பெஸ்ட்டு தோணுதோ அதை பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ புக்கு ஓவராலாக சாம்பிள் பிடிஎஃப் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அது வேணும்னா வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறையா பேர்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி நம்ம சேனலில் யூஸ்ஃபுல் கண்டென்ட்லாம் வீடியோவாக போட்டுட்ருக்கோம் சொல்லிவிட்டு. நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்லாம் போய் பாருங்கள். அதில் நிறையா வீடியோ போட்டிருப்போம், டாபிக் வைஸாக மேக்ஸ் வீடியோ போட்டிருப்போம், எல்லாமே போட்டிருப்போம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.